ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரேஷ். இந்த வீடியோவில் த பர்னிங் ஆஃப் தி புக்ஸ் அப்படின்ற போயமை பார்க்கலாம். இந்த போயமை பெர்டால்ட் பிரெக்ட் அப்படின்றவர் ஜெர்மனில் எழுதியிருக்காரு. அதை இங்கிலீஷில் மைக்கேல் ஆர் பர்க் அப்படின்றவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போயமுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். இந்த போயம் ஜெர்மனியை ஹிட்லர் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் போது நடந்த சில இன்சிடென்ட்ஸை நமக்கு தெரியப்படுத்துது. அதாவது ஹிட்லர் அவருக்கு எதிராக எழுதப்பட்ட புக்ஸ், அதுக்கப்புறம் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், பேப்பரில் பிரிண்ட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையுமே லோட்ஸ் அண்ட் லோட்ஸாக எடுத்துகிட்டு போய் எரிக்கிறதுக்கு ஆர்டர் போடுறாரு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இந்த போயம்குள்ளே போகலாம். அதோட இதை ஜென்ரலாகவும் பார்க்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் ரூலர்ஸ் தனக்கு எதிராக எழுதப்பட்ட ஒர்க்ஸ், அதோட ரைட்டிங்ஸை எப்பவுமே அவங்களால டெஸ்ட்ராய் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இதை ஜென்ரலாகவும் வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த போயம்குள்ளே போகலாம். When the regime commanded the unlawful books to be burned, teams of dull oxen hauled huge cartloads to the bonfires. அதாவது ரூலர்ஸ் ஆர்டர் போடுறாங்க, என்னன்னா அன்லாஃபுல் புக்ஸ் எல்லாத்தையுமே எரிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாட்டு வண்டிகளில் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எரிக்கிறாங்க. இங்கே அன்லாஃபுல் புக்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த கிங்டமோ இல்லை அந்த ரூலருக்கோ இல்லை அந்த ரெஜைம்க்கு ஆப்போசிட்டாக எழுதப்பட்ட ஒர்க்கை தான் இங்கே அன்லாஃபுல் புக்ஸ் அப்படின்றாங்க. அது நியாயமாக இருந்தால் கூட இவங்களுக்கு அது அநியாயமாக தெரிகிறதுனால அதை எரிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் தென் a banished writer, one of the best, scanning the list of excommunicated texts, became enraged he had been excluded. இந்த புக்ஸ் எல்லாம் எரிக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு ரைட்டருக்கு தெரியுது. ஆக்சுவலாக அவரை பேனிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன் பேனிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் அந்த ரூலுடைய மோசமான சைடு எல்லாத்தையும் அவருடைய ரைட்டிங்ஸில் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பார். அதை இந்த கிங்டம்ஸ்க்கோ இல்லை இந்த ரூல் பண்ணுற பீப்புளுக்கோ அது பிடிக்காமல் இருக்கிறதுனால அந்த ரைட்டரை பேனிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேனிஷ் பண்ணப்பட்ட அந்த ரைட்டர் இந்த லிஸ்ட்டை கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாரு, எந்தெந்த புக்ஸ் எல்லாத்தையும் அவங்க எரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி கிராஸ் செக் பண்ணும் போது இவரோட நேம்ஸ் அதில் இல்லை, அதோட இவருடைய ஒர்க்ஸும் அதில் இல்லை. இவரால் எழுதப்பட்ட எந்தவித ஒர்க்கும் அந்த லிஸ்ட்டில் வரலை அப்படின்னு உடனே இவருக்கு கோபம் பயங்கரமாக வருது. He rushed to his desk, full of contemptuous wrath, to write fierce letters to the Morans in power. "Burn me," he wrote with his blazing pen. "Haven't I always reported the truth? Now here you are, treating me like a liar. Burn me." இந்த பேனிஷ்டு ரைட்டர் அவருடைய புக்ஸ் எதுவும் எரிக்கப்படலை அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த கோவத்தோடவே அவருடைய ரைட்டிங் டெஸ்க்கு போய் நிறைய லெட்டர்ஸ் எழுதுறாரு. யாருக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதுறாருன்னா, அந்த ரெஜைம், அந்த கிங்டமை ரூல் பண்ணுற பர்சனுக்கு எழுதுறாரு லெட்டர்ஸை. அதாவது பவரோடு இருக்க பீப்புளுக்கு எழுதுறாரு. என்னென்னு எழுதுறாருன்னா, பேர்ன் மீ. ஆக்சுவலாக இங்கே பேர்ன் மீ சொல்கிறது அவரை எரிக்க சொல்லி அவர் கேட்கல. அந்த பேர்ன் மீன்றது என்னன்னா, அவருடைய புக்ஸையும் எரிக்க சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். பட் சம்டைம்ஸ் ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே ஷேக்ஸ்பியரை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது அவருடைய ஒர்க்ஸை, அவருடைய புக்ஸை தான் படிக்கிறேன் அப்படின்றத மீன் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும் பேர்ன் மீன் அவர் சொல்கிறது அவருடைய புக்ஸை தான் மீன் பண்ணுது, அவரை பேர்ன் பண்ண சொல்லலை. இதை எப்படி எழுதுறாருன்னா, அவருடைய பென் கூட அப்படியே நெருப்பை கக்கிற அளவுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக அது எழுதுதான் அந்த பென் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த லைன்ஸில். ஹி ரோட் வித் திஸ் பிளேசிங் பென். அதோட குவெஷன் பண்ணுறாரு அந்த பவரில் இருக்க பீப்புள், அதாவது கிங்டமில் ரூல் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான அத்தாரிட்டியை இருக்க பர்சன் பார்த்து கேட்குறாரு, ஏன் என்னுடைய புக்ஸ்லாம் உண்மை இல்லையா? நான் இது வரைக்கும் உண்மையை தானே நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், அதில் ஏதாவது குறை இருக்கா? நான் ஏதாவது பொய்யா ரிப்போர்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி அவர் குவெஷன் பண்ணுறாரு. அப்படி எந்த விதமான பொய்யும் தன்னோட புக்ஸில் கொடுக்கலையே, அப்படி இருந்தும் தன்னை எதுக்கு ஒரு லையர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள குவெஷன் பண்ணுறாரு. அதாவது தான் பொய் சொல்லி இருக்கிறதா நினச்சி தான் தன்னோட புக்ஸை அந்த எக்ஸ்கம்யூனிகேட்டட் லிஸ்ட்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத குவெஷன் பண்ணுறாரு அவர். அதோட தான் பொய் சொல்லலை, என்னுடைய புக்கையும் எரியுங்க, அப்போ தான் மக்களுக்கு தெரியும் நான் உண்மையானவன் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த போயம் எழுதியிருக்காரு. கடைசியில் பேர்ன் மீ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு.
திருப்பியும் இந்த பேர்ன் மீயும் என்ன மீன் பண்ணுதுன்னா தன்னோட புக்ஸை கண்டிப்பாக அவங்க எரிக்கணும் அப்படின்றத மீன் பண்ணுது. ஏன்னா இந்த ரைட்டர் நினச்சிருந்தா அதை அப்படியே விட்டுட்டு இருக்கலாம், இவருடைய புக்ஸை எரிக்கல அப்படின்றத சந்தோஷப்பட்டு விட்டுருக்கலாம். பட் அது கிடையாது இவருடைய மோட்டோ. இங்கே அவருடைய ப்ரெஸ்டீஜ் அடிப்படுது. அதாவது இவர் ஒரு நியாயமான பர்சன் அப்படின்றத மக்கள் உணராமல் போயிடுவாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் எரிச்சாதான் அவங்க எரிக்கப்பட்ட புக்ஸ் அந்த ஆத்தர்ஸ் தான் நியாயமானவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு அந்த ரெஜைன் அப்படின்றத இந்த போயம் நமக்கு புரிய வைக்குது. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.